ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். காலையிலேயே ஒரு பரபரப்பான செய்தி. மத்திய அமைச்சருடைய அந்த அறிக்கையை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் போட்டு ஏன் மும்மொழி கொள்கை வேணும், இது ஒரு ரிஃபார்மா இந்திய அரசாங்கம் பார்க்குது, அதனாலதான் நாங்க இதை வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்றாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மும்மொழி கொள்கைக்கும், அந்த மும்மொழி கொள்கை வந்துச்சு அப்படின்னா அது ஹிந்தி திணிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாங்க. மாணவர்களும் பெற்றோர்களும் கிட்டத்தட்ட என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பெற்றோர்கள் எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ பேசுறாங்க போல இருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், ஏதோ மோடி நம்மளுக்கு ஏதோ செய்யல போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது சட்ட ரீதியாக கட்டாயப்படுத்தப்பட்டது இல்லை. அதாவது எல்லா மாநிலங்களும் நம்மளுடைய மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஃபர்ஸ்ட் இது நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இது மத்திய அரசு மேண்டேட் பண்றாங்க எல்லா மாநிலங்களும். அப்படி கிடையாது. இட் இஸ் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது மத்திய அரசு ஆதரிக்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ 1968 இருந்து வந்த பாலிசிஸ் எதுவுமே மேண்டேட்டரி கிடையாது. அதனாலதான் தமிழ்நாட்டில் எப்பவுமே இருமொழி கொள்கை இருக்கு. அவங்க மும்மொழி கொள்கை ரொம்ப வருஷமா மற்ற மாநிலங்கள்ல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கணும். இப்ப எங்க சிக்கல் வருதுன்னா, இந்த பணம் கொடுக்கப்படவில்லை. இப்போ இந்த சமக்ர சிக்ஷா அப்படிங்கிற அந்த திட்டம் உங்களுக்கு சர்வ சிக்ஷா அபியான் ஒரு திட்டம் ரொம்ப நாளா இருக்கு, அது எல்லோருக்குமே தெரியும். இப்ப இந்த சர்வ சிக்ஷா அபியான் போன்று ஒரு 3 திட்டங்களை கம்பைன் பண்றாங்க மத்திய அரசு. எப்ப பண்றாங்கன்னா 2018 பண்ணி அதை சமக்ர சிக்ஷா அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க பொருளாதார நிதி உதவி மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 100%னா 60% மத்திய அரசு கொடுக்கும், 40% மாநில அரசு கொடுக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் அதாவது கல்வித்துறைக்கான பட்ஜெட் 44,000 கோடி, சுமார் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 500-600 கோடி வச்சுக்கோங்க, 44,000 கோடி. இப்போ இவங்க இந்த சமக்ர சிக்ஷாக்கு வரக்கூடிய அலோகேட் பண்ற ஃபண்ட் ஒரு 2,000 கோடி 2,500 கோடி. ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் தமிழ்நாடுடைய எஜுகேஷன் ஃபண்டில் 5% விட குறைவுன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்க, ஒரு 5%. ஸோ இதுதான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த ஃபண்டு எங்களுக்கு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், உங்க மும்மொழி கொள்கையும் எங்களுக்கு வேண்டாம், நீங்க கொடுக்குற காசும் எங்களுக்கு வேண்டாம்னா பிரச்சனையே கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல், இந்த எம்ஓயு கையெழுத்து போடுறது, இது பத்தி ஒரு 2 ஆண்டு காலமாக மத்திய அரசு ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, கரஸ்பாண்டன்ஸ் போயிட்டு இருக்கு. முதல்ல மாநில அரசு இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் நடந்தது. ஸோ இப்போ என்ன ஒரு சிக்கல் என்றால், இப்போ தமிழ்நாடு அரசு உறுதியாக நாங்கள் இருமொழி கொள்கை அப்படின்னா இந்த 2,500 கோடி 2,150 கோடி அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா, நீதிமன்றத்துக்கு சென்று அதை கேட்க வேண்டும். இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஆக்சுவலா இந்த ஸ்கீம் இப்போதைக்கு 25-26 ஆண்டு வரைக்கும் தான் எக்ஸ்டெண்டே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் இருக்குமா இருக்காதா மாறுமா எதுவும் தெரியாது. அண்ட் மத்திய அரசு என்ன சொல்றாங்க, கடந்த 2 ஆண்டுகளுக்கு நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், உங்க உத்தரவாதத்தின் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ உத்தரவாதம் இப்போ நீங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன்னு சொன்னீங்க, எங்கெல்லாம் நாங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோமோ இந்த ஆண்டு அந்த மாநிலங்கள்ல இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு அரசு ஏன் நீதிமன்றத்திற்கு இந்த ஃபண்ட்ஸை பெறுவதற்காக செல்லவில்லை அப்படிங்கிறது எனக்கு புரியல. இல்ல அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த சில நாட்கள்ல நீதிமன்றம் சென்று
எங்களுக்கு அவங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு முதல்ல ஒரு வாட்டி போனாங்க. அது ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் இப்பொழுது இந்த 2150 கோடி மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது. இது சரியானது அல்ல, எங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போலாமே. மத்திய அரசு என்ன சொல்றாங்க, NEP-ஐ ஏற்றுக்கொண்ட புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுக்கு தான் இந்த பணத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க சொல்றாங்க. இல்ல இப்போ பேச்சு வந்து இந்த இடத்துல என்னன்னா, நிதி ஒரு பக்கம் வந்து கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா முதலமைச்சர் சொல்றாரு. NEP வந்து நம்ம கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து சொல்றீங்க. இப்போ மத்திய அரசு சொல்லுது, நான் சொல்லல சர்மா. மத்திய அரசே வந்து it is not mandatory to implement new education policy. ஓகே, அப்போ நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்க. போன வருடம் இதே இந்திய அரசாங்கம் நிதியை வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வருடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பேச்ச மாத்துனது யாரு, அதே மாதிரி நிலைப்பாட மாத்துனது யாரு, ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது சொன்னது யாரு? அதுதான் மத்திய அரசு சொல்றாங்க, நீங்கள் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். அந்த உத்தரவாதம் முதல் வருஷம் ரிலீஸ் பண்ணோம், 2வது வருஷம் ரிலீஸ் பண்ணோம், இப்போ 3வது வருஷமும் நீங்க அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாம இருக்கிறீங்கிறது தான் மத்திய அரசினுடைய வாதம். ஏன்னா இவங்க அந்த PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு MOU கையெழுத்து போடுறதுக்கு தமிழ்நாடு அரசு தயார்னு ஒரு லெட்டர் கூட வந்து நம்ம எல்லா இதுலயும் பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் பணத்தை 2 ஆண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ 3வது வருஷம் என்னங்க அது 2 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க, அது அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போங்க அப்படின்னு கேட்கும்போது மாநில அரசு இல்லை முடியாதுன்னு சொல்லும் போது அவங்க பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுல வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாதுங்க. இது வந்து எப்படி அணுகணும்னா, இந்த பணம் தமிழ்நாட்டினுடைய உரிமை என்று மாநில அரசு கருதினால் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் சென்டர் ரெஃப்யூசிங் டு ரிலீஸ் ஃபண்ட்ஸ், எங்களுடைய பணம் இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணி அங்க பெற்று கொண்டு வரலாமே. இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, மற்ற எதிர்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்கள் எங்கெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாலேயே இது ஒரு சிக்கல், கேரளால அவங்க ஒரு கமிட்டி போட்டு அப்பாயிண்ட் பண்ணி ரிவ்யூ பண்றாங்க. ஸோ எதிர்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பல மாநிலங்களில் இத்தகைய சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு கமிட்டி, ஸோ எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்த பணத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போலாமே. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க, அரசியல் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு மத்திய அமைச்சர் கூட அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. உறுதியாக அதுல என்ன சந்தேகம் இருக்கு, இரு தரப்பும் அரசியல் செய்கிறார்கள், அதுல கிட்டத்தட்ட என்ன சந்தேகம் இருப்பது? நான் கிளாரிட்டிக்காக கேக்குறேன், 2 தரப்பும் அரசியல் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பாஜக இந்த இடத்துல என்ன அரசியல் பண்ணுது, திமுக என்ன அரசியல் பண்ணுது, திமுக கூட்டணி கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன அரசியல் பண்றாங்க? உங்களோட அப்சர்வேஷன். அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த இஷ்யூவை எடுத்து முன்னிறுத்தி, இப்போ திமுக வந்து இந்த இஷ்யூவை ஹைலைட் பண்றாங்கன்னா அதற்கு ஒரு சிம்பிள் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஏன்னா தமிழ் தமிழ் நாங்கள் தமிழ் தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சுன்னு சொல்லி அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு வாக்குகளை பெறுவதற்கு ஒரு ஒரு மெத்தடாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற விஷயம் என்ன, ஹிந்தியை திணிக்க இது ஒரு முயற்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில், இன்று இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி எங்கேயுமே கட்டாயம் கிடையாது, எங்கேயுமே கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு யார் இதை எதிர்க்கிறாங்களோ, இந்திய கட்டாயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் காட்டுங்க, எங்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இப்போ திமுக என்ன சொல்லணும், 3வது மொழியை எதுக்குங்க வீணாக கத்துக்கணும், அதுக்கு பதிலாக எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஏதாவது கத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்க எதிருங்க. அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்கு அது ஒரு சரியான ஒரு அப்போசிஷன் கொடுக்கறது கூட ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கும். ஆர் வேறு வழி இல்லாமல், அதாவது மறைமுகமாக இந்தி திணிப்பார்கள். 3வது வந்து ஒரு இந்திய மொழியா இருக்கணும்னா எதுக்காக தெலுங்கு கத்துக்கணும், எதுக்காக கன்னடம் கத்துக்கணும், மலையாளம் கத்துக்கணும், பஞ்சாபி கத்துக்கணும், ஹிந்தி தானே கத்துப்பாங்க எல்லாரும், அப்படின்னா மறைமுகமாக நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கூட விவாதிங்க. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது எங்கேயுமே இல்லையே. நீங்க சொல்ற வாதம் வந்து ஃபேக்சுவலி இன்கரெக்ட், அதுதான் பிரச்சனை. சோ அதனாலதான் இது அரசியலாக்கப்படுகிறது. திமுக இந்த இடத்துல அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாஜக இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கெயின், இதுல என்ன வந்து அவங்க ஏன் இதை விடாப்பிடியா இருக்காங்க? பாஜகவினுடைய நோக்கம் என்ன? பாஜக வந்து இங்கு திமுகவை உறுதியாக எதிர்க்கும் கட்சி நாங்கள் மட்டும்தான்
இப்ப பாருங்க, அண்ணா திமுகவும் திமுக சைடு தான் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் வந்து ஒரே பக்கம் இருக்கிறாங்க, இருமொழி கொள்கையில தான் இருக்கிறாங்க, நாங்க தான் அதை எதிர்க்கிறோம். சோ இந்த இந்த இது வந்து திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு அந்த களத்தை வந்து கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஒரு ஐடியாலஜி ஃபைட் அப்படி கடந்த ஐடியாலஜி ஃபைட் இல்லைங்க, ஐடியாலஜியை தாண்டி ஈகோ ஈகோ இல்ல இல்ல இது இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடகம், அவ்வளவுதான். உடனே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் உதயநிதியை பத்தி சவால் விடுறது, உதயநிதி அவர்கள் அண்ணாமலை சவால் விடுறது, இது இது ஒரு கிளியர் கட் டிராமாங்க. எவ்வளவோ முக்கியமான டிராமா யார் பண்றா? இரு தரப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பாஜக செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவை பூஸ்ட் பண்ணி, ஏன்னா பாஜகவுக்கு நன்றாக தெரியும் எதிரணிகள் எல்லாம் ஒன்று கூடினால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். ஆனால் திமுக வர்சஸ் பாஜகவாக அவர்கள் களத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டில். சோ அந்த அடிப்படையில இது ஒரு நாடகம். அதனாலதான் நேம் காலிங் நடக்குது. நீங்க அண்ணாசாலை தைரியம் இருந்தா வாங்க, நீங்க வந்து இங்க வாங்க அங்க வாங்க, இதெல்லாம் வந்து இதனால வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பயன், மக்களுக்கு என்ன பயன்? இப்ப 2152 கோடி ரூபாய் கொடுக்காம விட்டா இங்க பள்ளி மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம போயிரும், சில பணிகள் வந்து பண்ண முடியாம போயிரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் ஒண்ணு சொல்லுதுல்ல. நான் கேட்கிறேன் சர்மா, 2 ஆக்டிவிட்டி நீங்க பண்ணுங்க. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்காங்க? 1 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களா? 1 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களா? சோ இதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நீதிமன்றத்துக்கு போய் ஒரு கேஸை போட்டு இந்த 2152 கோடி எங்களுக்கு வரணும், ஆனால் அது நீங்க கொடுக்காததுனால எங்களால வேற வழி இல்லை, அந்த 2152 கோடியை நாங்க பாரோ பண்ணி நாங்கள் செயல்படுத்துறோம் இந்த திட்டத்தை. என்ன ஆகும்? 1 லட்சம் கோடி பாரோ பண்றீங்க இல்லையா? எதுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி பாரோ பண்றீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அதுல இந்த 2000 கோடி வந்து முக்கியமான ஒரு துறை, இது கல்வித்துறை. பேரலா நீதிமன்றத்துக்கு போங்க, எங்கள் உரிமை, இதை இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அங்க போராடி வென்று எடுத்துட்டு வரட்டுமே அந்த பணத்தை. எனக்கு என்ன புரியலன்னா, இது மீடியால இந்த சண்டையை போடுறதும், சோசியல் மீடியால இந்த தகராறு வச்சுக்கிறதும், போராட்டம் நடத்துவேன்னு சொல்றதும் மக்களை திசை திருப்பி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு தரப்பும் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நான் இறுதியா கேட்க விரும்புறது, இந்த கோ பேக் நம்ம மோடியை பார்த்திருக்கோம். முந்தா நேத்து கோ பேக் மோடி மாதிரி அவங்க வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லி ஒன்று பரப்புனாங்க. இன்னைக்கு வந்து கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி பாஜகவினர் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பரப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல எச் ராஜா வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு, கிட்டத்தட்ட 5 லட்சம் ட்விட் வந்து இது மாதிரி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இல்ல எனக்கு புரியல, எங்க போகணுமா திரு ஸ்டாலின்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் எந்த ஊருக்கு போகணுங்கிறாங்க? சரி, மோடியாவது வந்து இங்க விசிட் பண்ணிட்டு போறாரு, சோ அதனால டெல்லிக்கு போங்க அப்படின்னு இவங்க சொல்லலாம். ஸ்டாலினை எங்க போக சொல்றாங்க? ஏங்க எனக்கு இது வந்து ஒரு காமெடியா இருக்குங்க. அது நிஜமாவே சொல்றேன். ஹேஷ்டேக வச்சு ஒரு கட்சி வளர முடியுமா? உண்மையாகவே இது வந்து ஒரு ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு அரசியல் தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இந்த மாதிரி செய்யறாங்கன்னா என்னன்னு சொல்றது சொல்லுங்க. இல்ல இன்னொரு விஷயம் இல்ல, அதான் இது ஒரு காமெடியா இருக்கு. நீங்க சொன்னீங்க நேத்து சேகர் பாபு செய்தியாளர் சந்திக்கும் போது ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, நீங்க முடிஞ்சா அண்ணா அறிவாலயத்தினுடைய வந்து செங்கலை தொட்டு பாருங்க, அண்ணாமலையை வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு? டைம் தேதியை குறிங்க, நம்ம டிபேட் பண்றோம்ல அதுதான் நோக்கம், விவாதிக்கிறோம்ல அதுதான் நோக்கம். அட்டென்ஷன். திமுக வர்சஸ் பாஜக, பாஜகவுக்கும் அது உதவுகிறது. திமுகவுக்கு என்ன? சிறுபான்மையினர் வாக்கு. ஐயோ இல்லாட்டி பாஜக உள்ள வந்துரும், பாஜக பாருங்க இந்த மாதிரி பிரதான எதிரி, நாங்கள் ஒரு பொழுதும் பாஜகவை உள்ள விட மாட்டோம், கரெக்டா? அவங்களுக்கும் அது உதவுது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இது இட் இஸ் தே ஆர் மேக்கிங், என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் மேக்கிங் ஃபூல்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். நம்மளை வந்து முட்டாளாக்குறாங்க. இரு தரப்பும் சேர்ந்து நாடகமாடி நம்மளை எவ்வளவோ முக்கியமான இஷ்யூஸ், டே டு டே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ அண்ணா அறிவாலயம் வா, இதை தொட்டுப்பாரு அதை தொட்டுப்பாரு, இது வந்து ஒரு மக்களை என்னன்னு நான் சொல்றதுன்னு தெரியல. பட்
நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இது நடத்தப்படும் ஒரு நாடகம் தான் என் கருத்து. ஓகே, நான் இதோட இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு மேல அதோடைய தன்மைங்கிறது பெருசா எதுவும் இல்லை. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now.